ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு வந்துட்டு 1/2 kg மத்தி வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஹெட்டும் டெய்லும் நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஹெட்டோடையும் சமைக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஆயிலு, சால்ட்டு, இதெல்லாம் தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது வந்துட்டு நான் வீட்லேயே வந்து செஞ்ச மசாலா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இதோட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர், சால்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும். இது வந்துட்டு ஒரு 2 பெரிய ஸ்பூனில் வந்துட்டு நீங்கள் அந்த கோகோனட் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கையில் வந்து பிசைஞ்சு விடணும். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் வந்து பிசையும் போது வந்துட்டு முள் வந்துட்டு கையில் குத்தாத மாதிரி கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃபிஷ் வந்துட்டு மசாலா சால்ட்டோட நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டால் ஃபிஷ் வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து தோசை தவாவில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை தவாலையும் பண்ணிக்கோங்க. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபிஷ் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ பாருங்கள் ஃபிஷ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா எண்ணெய் இப்போ கொதிக்குதில்ல, அது வந்து அப்படியே வந்து அடங்கி இந்த மாதிரி கொதிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து ஃபிஷ் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து இதுதான் கரெக்டான டைமை எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கா பார்க்கவே. இப்போ வந்து நீங்கள் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரெடி டு சர்வ். இது வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.